பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய டிஎன் எபிக் நடத்துகின்ற ஹார்ட் ரிதம் டிஸார்டர்ஸ் துவக்க விழா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று என்னை அழைத்த டாக்டர் ஜோசப், டாக்டர் தீபக் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நன்கு அறிமுகமான பல நண்பர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரவி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், டாக்டர் சிவா கடாட்சம் இருக்கின்றார்கள். பல நண்பர்களை பார்ப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு மருத்துவ பெருமக்களே, மருத்துவத்துறையின் மூத்தவர்களே, இன்றைய விழாவின் சிறப்புக்குரிய விருந்தினர்களாக தாங்கள் பெற்ற அனுபவத்தை, தாங்கள் ஆற்றிய பணியை, தான் மட்டும் கற்றது தனக்கோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்கிற பாங்கின் மூலமாகவும் உயர்தர சிகிச்சை அளிப்பதன் மூலமாக பல உயிர்களை காப்பாற்றிய சிறப்புக்கு உரியவர் என்கின்ற முறையில் இங்கே சிறப்பான விருதுகளை மகிழ்வோடு பெற்று அமர்ந்திருக்கின்ற மிகுந்த மரியாதைக்குரிய உங்களால் அன்போடு டாக்டர் டிஆர்எம் என்று அழைக்கப்படுகின்ற பெரியவர் டாக்டர் டிஆர் முரளிதரன் அவர்களே, டாக்டர் நரசிம்மன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற தி ஆர்கனைசிங் சேர்மன் டாக்டர் கே ஜெய்சங்கர் அவர்களே, டாக்டர் அஜய் நாயக் அவர்களே, டாக்டர் உல்லாஸ் விருது வழங்கி உரையாற்றி இருக்கின்ற டாக்டர் ஜாய் தாமஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இதயத்தை பற்றி நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? ஹார்ட் பீட் சரியாக இருந்தால் போதும் என்று நினைப்போம். ஆனால் மருத்துவர்கள் சொல்லும்போது தான் புரிகிறது அந்த ஹார்ட் பீட்டுக்கு பின்னால் எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கிறது என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய இதயம் ஒரு பம்ப் மட்டுமல்ல, அது ஒரு ரிதமில் இயங்கும் அற்புதமான உயிரியல் அமைப்பு. அந்த ரிதமில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால்தான் தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அர்த்தீமியாஸ் போன்ற முக்கியமான தலைப்பில் இன்றைய பின்னரி டாக் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. மருத்துவம் என்பது டயக்னோசிஸ் மட்டுமல்ல. மருத்துவத்தை பற்றி எனக்கு மிக அதிகமான டெக்னிக்கலாக பேசுவதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் மருத்துவர்களோடு அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்கின்ற முறையும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு மருத்துவரின் மிகப்பெரிய திறமை என்ன என்று நான் கணிக்கின்றேன் என்றால், அவர் எவ்வளவு பெரிய டயக்னோஸ் செய்கிறார் என்பதை அத்தோடு அது முடிந்து விடுவதில்லை. அந்த டயக்னோசிஸுக்கு பின்னால் ஒரு சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய திறமை, வரம் என்று நான் கருதுகின்றேன். இந்த விஷயத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமான உதாரணமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் டாக்டர் சிவகடாட்சம் அவர்கள். அவர் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, டாக்டர் மட்டுமல்ல. அவருடைய ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை நான் நீண்ட காலமாக கவனித்திருக்கிறேன். ஒரு டாக்டராக அவர் நோய்களை கண்டறிகிற போது, டயக்னோஸ் செய்கிற போது அவர் எக்ஸ்பிளைன் செய்யும் விதம் மிகவும் அழகானது. ஒரு மெடிக்கல் டேர்மை சொல்லிவிட்டு அங்கேயே நிறுத்திவிடாமல் இதன் அர்த்தம் என்ன, இது ஏன் வருகிறது, பேஷண்ட் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சாதாரண மனிதருக்கும் புரியும் அளவுக்கு நேரம் எடுத்து சொல்வார். அது ஒரு பெரிய கிஃப்ட். ஏனென்றால் ஒரு நோயாளிக்கு நோயை விட பயம்தான் சில நேரங்களில் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். டாக்டர் அந்த பயத்தை குறைத்து, இதுதான் உங்கள் பிரச்சனை, இதுதான் அதற்கான வழி என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது பாதி சிகிச்சையே அங்கேயே ஆரம்பமாகி விடுகிறது. ஒரு நல்ல மருத்துவரின் இன்னொரு அடையாளம்
நான் சிவகடாட்சம் அவர்களை தனிப்பட்ட முறையில் மதிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவர் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்கிற சரிசமமான ஒரு மரியாதை. அதிலும் குறிப்பாக பெண்கள் பயந்து கொண்டு தன் குடும்பத்தாரை அழைத்து வருகிற போது ஒரு தனி மனிதராக அவரிடம் பேசுகிற போது கனிவோடு அவர் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அந்த சகோதரிகளிடம் அவர் பேசுகிற போது எடுத்து சொல்லுகின்ற பாங்கும் நோய் பற்றி விளக்குகின்ற விதமும் நிச்சயமாகவே அனைத்து மருத்துவரிடம் நான் காண வேண்டிய ஒரு முக்கியமான அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால்தான் அவரை நான் ஒரு டாக்டர் என்று பார்க்காமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மருத்துவத்துறையில் நாலேஜ் மிகவும் முக்கியம், ஸ்கில் மிகவும் முக்கியம், டெக்னாலஜி மிகவும் முக்கியம். ஆனால் இவை அனைத்தும் மேலாக ஹியூமனிட்டி இருக்க வேண்டும். ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வரும்போது அவர் ஒரு நல்ல கேஸ் அல்ல, அவர் குடும்பத்தின் அன்பான மனிதர். ஒரு தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒரு குழந்தையின் உலகமாக இருக்கலாம். அந்த மனிதரை காப்பாற்றுவதன் மூலம் ஒரு முழு குடும்பத்தையே காப்பாற்றுகின்றோம் என்ற உணர்வு மருத்துவரிடம் இருக்க வேண்டும். ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்க வேண்டும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதோடு மட்டும் இருக்கவில்லை, சில நேரங்களில் அந்த குடும்பத்திற்கு ஹோப் கொடுக்கிறார். அதனால தான் நான் எப்போதும் நினைப்பது, டாக்டர்ஸ் டோன்ட் ஜஸ்ட் ட்ரீட் டிசீசஸ், தே ரெஸ்டோர் ஹோப் என்று நான் நினைப்பது உண்டு. இதைவிட அழகான மருத்துவ தொழிலை வர்ணிக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். டெக்னாலஜி வளரட்டும், ஆனால் மனித நேயம் குறைந்துவிடக்கூடாது. இன்றைய மருத்துவ உலகம் டெக்னாலஜியில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏஐ வருகிறது, அட்வான்ஸ் இமேஜிங் வருகிறது, ரொபாட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வருகின்றன, ரிமோட் மானிட்டரிங் வருகிறது, வேரபிள் டிவைசஸ் மூலம் ஹார்ட் ரிதம் தொடர்ந்து மானிட்டர் செய்ய முடிகிறது. எலக்ட்ரோஃபிசியாலஜி இட் செல்ஃப் ஹேஸ் எவால்வ்டு ட்ரெமெண்டஸ்லி என்று நான் சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் வரவேற்க வேண்டிய முன்னேற்றங்கள் தான். ஆனால் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. எ மெஷின் கேன் டிடெக்ட் அ ஹார்ட் பீட், பட் அ ஹியூமன் பீயிங் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் தட் ஹார்ட் மீன்ஸ் டு த ஃபேமிலி. அதுதான் மருத்துவர்களின் தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராகவும் பொதுமக்களின் ஹெல்த் கேர் குறித்து தொடர்ந்து பல நேரங்களில் நான் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம் என்றால் பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கக்கூடாது. ப்ரிவென்ஷன், எர்லி டிடெக்ஷன், அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவேர்னஸ் இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டத்தை உருவாக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு புதிய அரசாங்கம் இப்போது வந்திருக்கிறது. ஒரு புதிய கோணத்தில் இதுவரை யாரும் நினைத்திராத ஒரு பாதையில் வெளியரங்கமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், இதுவரை யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் இந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முதலமைச்சர் டாக்டர் சி விஜய் ஜோசப் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறார். எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் அவர்களுடைய பங்களிப்பை இந்த தமிழ்நாட்டுக்காக செய்திருக்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்ய வேண்டும், எல்லா துறைகளிலும் அதை செய்ய வேண்டும், எல்லா மக்களுக்கும் அது சென்று போய் சேர வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை அவரோடு நான் பேசி கொண்டிருக்கிற போதும், அவர் திட்டங்களை தீட்ட முனைகிற போது, குறிப்பாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற அந்த குழுவில் நான் இருந்தேன். ஏறத்தாழ நம்முடைய மருத்துவத்துறைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதமான பொக்கிஷமாக டாக்டர் அருண்ராஜ் கிடைத்திருக்கிறார். அவர் ஒரு டாக்டராகவும் இருக்கிறார். அதனாலே உங்கள் பிரச்சனைகளை வெகு எளிதாக புரிந்து கொண்டு வித்தின் மினிட்ஸ் அதற்குரிய தீர்வோடு மாண்பு முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய நேரமும் இடமும் அவர் கிடைத்திருக்கிற ஒரு நல்ல அமைச்சரை இந்த மருத்துவத்துறை பெற்றிருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கும் அப்படி மகிழ்ச்சி அளிக்கின்ற விதத்தில் பல திட்டங்களை எல்லாம் அவர் இன்றைக்கு தயாரித்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை வந்தபோது பல விஷயங்களை விவாதிப்பதற்காக நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மாண்பு முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கோம். முதலமைச்சர் அப்போது தான் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரம் நாங்கள் அவரிடம் என்னென்ன திட்டங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே வந்தார், இவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஆனால் கை மட்டும் எதையோ எழுதி கொண்டே இருந்தது. எல்லாம் முடிந்தவுடன் 1 மணி நேரம் முடிந்தவுடன் அவர் என்ன சொன்னார் என்றால், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா கருத்திலையும் ஒரு 8 முக்கியமான விஷயங்கள் நான் எழுதியிருக்கிறேன், அதை படிக்கிறேன் என்று அதில் ஹெல்த் கேர் சிஸ்டம் உட்பட நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு இதை உடனே செய்ய வேண்டும், இதுதான் ப்ரையாரிட்டி என்று அவர்கள் சொன்னதில் ஹெல்த் கேர் நிச்சயமாக இருந்தது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், சில பேர் சொல்லுகிறார் ரொம்ப பேச மாட்டேன்றார் என்ன.
பேச வேண்டும் என்பது அவசியமில்லை. செய்கையிலே தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிற ஒரு முதலமைச்சரை பெற்றிருப்பது நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். குறிப்பாக ஹார்ட் டிசீஸ் மற்றும் இது போன்ற விஷயங்களில் அவேர்னஸ் மிகவும் முக்கியம். பல சிம்டம்ஸை இக்னோர் செய்கிறார்கள். சின்ன செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கிறது, அது ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒருவேளை ஸ்லீப் குறைவாக இருந்ததால் தான் இந்த தள்ளி போடுகிறார். ஆனால் நம்முடைய உடல் கொடுக்கும் வார்னிங் சிக்னல்ஸை நாம் கவனிக்க வேண்டும். அதற்காக அவேர்னஸ் கேம்பெயின் நிச்சயமாக அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் அவேர்னஸ் கேம்ப் மிகவும் அவசியமாகப்படுகிறது. மருத்துவர்களும் அரசாங்கம் இணைந்து பொதுமக்களும் இதை கொண்டு செல்ல வேண்டும். டாக்டர்ஸை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர்ஸை மக்கள் நம்ப வேண்டும். இன்றைய உலகத்தில் பெரிய சேலஞ்ச் என்னவென்றால் மிஸ்இன்ஃபர்மேஷன். கூகுளில் ஒரு சிம்டம்ஸை பார்த்துவிட்டு அதை சர்ச் செய்துவிட்டு அதன் அடிப்படையில் அவர்களாகவே டயக்னோஸ் செய்து இதுதான் நோய் என்று முடிவெடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை பார்த்துவிட்டு ட்ரீட்மெண்ட் என்று முடிவு செய்து கொள்வதும், வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துவிட்டு அவர்களாகவே மருந்துகளை வாங்கி உண்ண முற்கொள்வதும் மிகவும் ஆபத்தான செயல் என்பதை மக்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வாக நாம் ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகிறது. மக்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் மருத்துவர்களை நம்பும் சூழலை நாம் தான் உருவாக்க வேண்டும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் அந்த சில நிமிடங்கள் கூட ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒரு ராங் ட்ரீட்மெண்ட்டை தவிர்க்கலாம், ஒரு உயிரை கூட காப்பாற்றலாம். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு அன்னெசரி ஃபியரை கூட அகற்றுவதாக இருக்க வேண்டும். இன்று விருது பெறுபவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இன்று த ஹார்ட் ஆஃப் கோல்டு என்ற விருதை பெறும் டாக்டர் TR முரளிதரன் அவர்களை பற்றி பக்கத்திலே அமர்ந்திருக்கிற டாக்டர் சிவகடாட்சம் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். தான் பெற்ற அனுபவத்தை, இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்தினை, அந்த திறமையை, அந்த கைராசியை தன்னோடு வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வும், உடல் நலம் கொண்டிருக்கிற நேரத்திலே கூட நான் கண்டிப்பாக பேசுவேன் என்று வந்து பேசிய அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு கூடிய அந்த நிகழ்வும் எதை காட்டுகிறது என்றால், எனக்கு கிடைத்த இந்த ஆற்றலை, திறமையை நான் மக்களோடு பகிர்ந்து கொள்வேன், மற்றவர்களோடு தயார்படுத்துவேன் என்று சங்கிலி தொடராக இப்படிப்பட்ட மூத்த மருத்துவர்கள் நம்மிடம் கிடைத்திருப்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம் என்று நான் அவரை பாராட்ட விரும்புகிறேன். அதே போன்று தான் டாக்டர் நரசிம்மன் அவர்களை பற்றியும் சொன்னார்கள். இவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து என்று நான் கருதுகிறேன். இப்போ பார்த்தேன், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு டாக்டர், யுனைடெட் கிங்டம்லேருந்து ஒரு டாக்டர், 2 பேர் கனடாவில் இருந்து 4 பேரையும் நீங்கள் கௌரவித்தீர்கள். அப்போ நம்மவர்கள், நம்முடைய நாட்டை சேர்ந்த நம்முடைய மருத்துவர்கள் உலகத்தில் எங்கு போனாலும் யாரை தொட்டாலும் அவர்களை குணப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை பெறுகின்ற அளவிற்கு இந்த விஞ்ஞான யுகத்தில் உலகமெங்கும் பரம்பி திரிந்து தங்களை தயார்படுத்தி கொண்டு தகுதி படைத்து கொண்டு இன்றைக்கு மற்ற நாடுகளில் மற்றவர்களை காட்டிலும் விஞ்சி நிற்கக்கூடிய திறமை மிக்கவர்களாக இருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி இந்த இந்திய நாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு திறமை பெற்றவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். உலகம் எங்கும் போய் நம்மவர்கள் பெற்றிருக்கிற புகழும் பெருமையும் அவர்களால் இன்றைக்கு பல நாடுகளில் பல சிகரங்களை எட்டி தொட முடியும் என்கின்ற அந்த நிகழ்வுகளும் நம்மை உண்மைப்படியே மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிற அந்த வகையில் கனடா நாட்டில் வந்திருக்கிற 2 மருத்துவர்களுக்கும், யுனைடெட் கிங்டம் வந்திருக்கிற ஒரு மருத்துவருக்கும், ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கிற மருத்துவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மருத்துவருக்கு விருது வழங்குவது என்பது அவருடைய கேரியரை மட்டும் நாம் பாராட்டுவதல்ல. அவரால் குணமடைந்த நோயாளிகள், அவரால் நிம்மதி அடைந்த குடும்பங்கள், அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட இளம் மருத்துவர்கள், அவருடைய சேவையால் பயனடைந்த சமூகம், இவர் அனைவரின் சார்பாக வழங்கப்படும் ஒரு மரியாதை தான் இந்த ரெகக்னிஷன் என்பதை நான் உணர்கின்றேன். விருது என்பது கைகளிலே பெற்றுக்கொள்கிற விலை உயர்ந்த ஒரு பொருளாக கருதிவிடக்கூடாது. அது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக, நீங்கள் ஆற்றிய அந்த சேவையினுடைய வெளிப்பாடாக உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், உங்கள் சேவை பயன்பட்டிருக்கிறது, இன்னும் இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்று ஒரு ஊக்க சக்தியாக இருக்கக்கூடிய விருது என்று நான் இதை கருதுகின்றேன். யங் டாக்டர்ஸுக்கு ஒரு வேண்டுகோள், இங்கே இருக்கும் இளம் மருத்துவரிடம் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய அறிவாற்றலை தொடர்ந்து அப்டேட் செய்து கொள்ளுங்கள், டெக்னாலஜியை கற்றுக்கொள்ளுங்கள், ரிசர்ச் செய்யுங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ செய்யுங்கள். ஆனால் அதோடு சேர்த்து பேஷண்ட்டை கேளுங்கள், அவருடைய பயத்தை புரிந்து கொள்ளுங்கள்,
அவருடைய குடும்பத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மெடிசன் என்பது ஒரு சயின்ஸ் மட்டுமல்ல, மெடிசன் இஸ் சயின்ஸ் வித் ஹியூமனிட்டி என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று டிஎன் எபிக் 2026 துவக்க விழா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது வெறும் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அல்ல, இதை நாலேஜை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பிளாட்ஃபார்ம் என்று கருதுகிறேன். தாங்கள் பெற்றிருக்கிற பயிற்சியை, தங்களுக்கு கிடைத்திருக்கிற வரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு பிளாட்ஃபார்ம் என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அனைத்து மருத்துவர்கள், ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் அவரை சூழ்ந்து நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற டாக்டர் சிவகடாட்சம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாக்டர் சிவகடாட்சம் சார் ஒரு மருத்துவர் மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் நிறைய புத்தகங்களை எழுதுகிறார். அவர் உலகம் எங்கும் போய் உலக மக்களை எல்லாம் சந்தித்து அவர் எழுதி வருகிற அந்த புத்தகங்கள் எல்லாம் இந்த தமிழ் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுவதாக, நேசிக்கின்ற அந்த தமிழ் நெஞ்சங்கள் வாசிக்கின்ற நூல்களாக அவைகளெல்லாம் அமைந்திருக்கிறது. அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கிருந்து உருவாகும் புதிய ஐடியா, புதிய ரிசர்ச், புதிய கொலாபரேஷன்ஸ் அனைத்தும் தமிழ்நாட்டின் ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு நிச்சயமாக இந்தியாவின் ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கும் உதவும் என்றும் நான் கருதுகின்றேன். அது பயனளிக்கும் என்று நம்புகின்றேன். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உயிரை காப்பாற்றுவது ஒரு மனிதனை மட்டும் காப்பாற்றுவது அல்ல, அவரை நம்பி வாழும் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையே காப்பாற்றுவது. அந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு பொதுமகனாக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Let us continue to advance medicine, but let us never forget the human heart behind every heartbeat. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ் நடத்துங்கள். பயிற்சி பெற்றவர்கள், திறமை வாய்ந்தவர்கள், பல்வேறு நிலைகளில் தங்கள் திறமைகளின் மூலமாக பலரை வாழ வைத்து கொண்டிருக்கிற மூத்த மருத்துவர்களுடைய அறிவுரையை கேளுங்கள். அதன் மூலமாக ஒரு சங்கிலி தொடராக டாக்டர் நரசிம்மனோடு அவர்களோடு நின்று விடாமல், நம்முடைய டிஆர்எம் சாரோடு நின்று விடாமல், டாக்டர் சிவகடாட்சம் போன்ற பெரியவர்களோடு நின்று விடாமல் ஒரு சங்கிலி தொடராக இந்த பணிகளெல்லாம் தொடர வேண்டும். இந்த சேவை பலருடைய வாழ்வை மலரச் செய்ய வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.